அப்பா ஃப்ரீ டிக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு, இந்த வாட்டி மிஸ் பண்ணாம போயிடலாம் வா. அங்கே போய் எந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பார்த்தோம், என்னென்ன சாப்பிட்டோம், இது சைடில் என் புருஷன் என்னென்னலாம் பண்ணாரு எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் லேட் வேற ஆயிடுச்சுங்க. உள்ளே போகும்போதே அங்கே போய் எங்கள் கையில் இருக்கிற டிக்கெட்ஸ் எல்லாம் காட்டிட்டு அதுக்கு உண்டான பேண்ட்ஸ் தந்தாங்க, நம்ம கையில் கட்டிக்கணும். நான் என் புருஷனுக்கு கட்டி விட்டேன், என் புருஷன் எனக்கு கட்டி விட்டாங்க, அதே மாதிரி என் குழந்தைக்கும் நான் தாங்க கட்டி விட்டேன். போகிற வழியிலேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோங்க. ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோடனே வேற என்ன அரட்டை தான். அதை முடிச்சுட்டு உள்ளே போனால் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. அமெரிக்கன் நேஷனல் ஆந்தமோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே போய் உட்காரத்துக்கு முன்னாடி அது போட்டதுனால எல்லாரும் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம கேரளா அசோசியேஷன் பிரசிடென்ட் வந்தவங்களை எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனோட ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷனை கொடுத்தாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கதக்குங்க, செம மெஸ்மரைசிங்கா இருந்ததுங்க. கமிட்டி மெம்பர் வேற ஒருத்தர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, உங்க தமிழ்நாடு டான்ஸும் இருக்குன்னு. நான் எப்போன்னு பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அது 2வதேங்க. நம்ம தமிழ்நாட்டில இருந்து கும்மி, ஒயிலாட்டம், பறையாட்டம், குத்தாட்டம் எல்லாம் செம சூப்பரா இருந்துச்சுங்க. ஃபார்மேஷன்லாம் கேட்கவே தேவையில்ல. அடுத்தது தாங்க செம்ம ஹைலைட், இந்தியன் விமன் வாரியர்ஸ் பத்தி ஒரு டான்ஸுங்க. அந்த காலத்துல பெண்கள்லாம் எவ்வளோ தைரியமா இருந்தாங்க அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் 2-3 ஃபியூஷன் டான்சஸ்லாம் இருந்துச்சுங்க. இந்த டான்ஸை பத்தி சொல்லியே ஆகணுங்க. இதுல லைலா மஜ்னு நாடகத்தை அப்படியே டான்ஸ் ஃபார்மில் கொண்டு வந்து காட்டியிருக்காங்கங்க. சின்ன வயசில் லைலா மஜ்னு, அதுக்கப்புறம் அவங்களோட பருவத்தில் லைலா மஜ்னு, அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு நாடகத்தை டான்ஸ்லேயே காட்டியிருந்தாங்கங்க. இதில் என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு டான்ஸ் ஆடிச்சு. அவங்க தான் சின்ன வயசு லைலா. அதுக்கு அடுத்ததா குச்சிப்புடி டான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் துர்காதேவிக்கு பூஜை செய்யும் போது நார்த் இந்தியாவில் நிறைய டான்ஸ் ஆடுவாங்களாம், அந்த வெரைட்டியும் டான்ஸ் ஆடினாங்க. கேரளா அசோசியேஷன் செலிப்ரேஷன் இதை கேட்காம போக முடியுமா? சண்டை மேலாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ கோஆர்டினேஷன், காதே கிழிஞ்சிருச்சு. தானா காலை ஆடிக்கிட்டே இருந்ததுங்க உட்கார்ந்துருக்கும் போது. இதை கேட்டுட்டு இருக்கும் போதே இடையில இந்த கௌசிக் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு ஒரு மெசேஜ் வேற பண்ணியிருந்தாங்க, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு, எங்கேயும் போயிடாத அப்படின்னு. இதுல எங்களுக்கு என்ன பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னா, இந்த கேரளாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஆடும்போது கதகளியில சென்டர்ல வேஷம் போட்டுட்டு ஆடுறாரே இவரு தாங்க என் ஃப்ரெண்டோட புருஷர். அங்க ஆடினது நம்ம ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆளு விடுவாரா, வெளியே வந்த உடனே போடுங்க பாஸ் ஒரு ஸ்டெப்பை அப்படின்னு கம்பல் பண்ணி அவரை மேக்கப் எல்லாம் கலைக்க விடாம ஸ்டெப்பை போட்டதுக்கு அப்புறம் தாங்க விட்டாரு. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சீஃப் கெஸ்ட் இன்ட்ரடக்ஷனுங்க. அவர் பேரு நீரவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் கேரளால அந்த ZTV D4 டான்ஸ்னு ஒரு ரியாலிட்டி ஷோவாங்க, அதுல ஜட்ஜா வந்திருக்காராம். அவர் ஸ்டேஜ் ஏறின உடனே கீழே இருக்கிற ஆடியன்ஸை பார்த்து ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி மேல ஸ்டேஜுக்கு வர சொன்னாங்க. அதுல நம்மளும் ஒருத்தருன்னு வச்சுக்கோங்க. எதுக்குடாப்பா இப்படி போறாங்க அப்படின்னு பார்த்தா, பாட்டை போட்டு அவர் ஸ்டெப்ஸை போட்டுட்டு இருக்காரு. அவரை பார்த்து இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கங்க. அவரு ஆடி முடிச்சுட்டு கீழே வரும்போதே டயர்டா வந்தாருங்க. சரி ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்ட்டு நாங்களே எங்களுக்கு பிரேக் விட்டுட்டோம். வெளியே போனா நிறைய கடையெல்லாம் இருந்ததுங்க. ஜுவல்லரி, அதுக்கப்புறம் சாரி கடை இருந்தது, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற ஐட்டம் ஸ்வீட்டு கடை, அதுக்கப்புறம் டிஃபன் கடை எல்லாமே இருந்துச்சுங்க. நமக்கு வேணுங்கிற ஃபுட்டை ஆர்டர் பண்ணி அங்கேயே கேன்டீனுக்கு சேர்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த சேர்ல போய் உட்காந்துட்டு நம்ம கும்பலோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு கால் வந்துச்சுங்க. அடுத்தது என்னோட பர்ஃபார்மன்ஸ் ஒழுக்கமா உள்ள உட்காந்து பாரு, எங்கேயும் சாப்பிட்டுட்டு இருக்காத அப்படின்ட்டு. அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு தெரியல. எப்படியோ இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு குடுகுடுன்னு உள்ள போய் உட்காந்துக்கிட்டோங்க. அந்த கால் பண்ணது வேற யாரும் இல்லைங்க, என்னோட டான்ஸ் டீச்சர் தான். இவங்க பர்ஃபார்மன்ஸ் பாக்குறதுக்கே ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, அதுல நானும் ஒருத்தி. செமையா கோரியோகிராஃப் பண்ணுவாங்கங்க. அதே மாதிரி டான்ஸ் காஸ்டியூமை பார்க்கணுமே, அற்புதமா செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி அப்பப்போ டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க வரும்போதெல்லாம் வீருன்னு பின்னாடி இருந்து சத்தம் போட்டுட்டு இருந்தோங்க. அது
அதுக்கப்புறம் மறுபடியும் கதக்கு, பரதநாட்டியம், ஒடிசி அப்படின்னு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு பாருங்க, ட்ரைபல் டான்ஸ்ன்னு. அவங்களோட மேக்கப், அவங்களோட காஸ்டியூம் எப்படி அப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியலங்க. ரொம்ப யூனிக்கா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சா ஹை எனர்ஜியில முடிக்கணும்னு இந்த பாங்ராவும் கர்பாவிலையும் முடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் போயிடுச்சுங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா டன் அப்படின்னு பார்த்தா சீஃப் கெஸ்ட் மறுபடியும் ஸ்டேஜ் ஏறி இந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி அவங்களையும் டான்ஸ் ஆட வச்சுட்டாரு. அவங்க ஆடிட்டு இருக்கும் போதே எங்களையும் நீங்க மட்டும் ஏன் கம்முன்னு உட்கார்ந்துருக்கீங்க, வாங்க நீங்களும் சேர்ந்து ஆடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓடிட்டோம்ல. அங்கேயும் போய் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு நம்ம இந்தியன் நேஷனல் ஆந்தமோட முடிச்சிட்டோம். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.